அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. தும்பிக்கை அழகா எங்களின் சாமி, ஐந்து கரத்தினால் இயங்குது பூமி. அருமை பிள்ளையார் பெருமை காணவே வருமடியாரை காத்தருள்வாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் கண்ணை அணைக்கின்றாயே. சுக்லாம்பரதர என்றிசைத்தாலே ஏழைகள் தன்னை அணைக்கின்றாயே. அமரர் சீமான் ஜெய கணேசனே, சிந்தையமர்பவன் மதகஜனே. தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி, மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை வயிறுடன் ஆடும் கணேசா, லீலைகள் கோடி நான் சொல்ல நீவா. நான் பிரபுவை ஆராதிக்கும் இன்னொரு வடிவமான பக்தி. நான் பக்தியின் குரலை பகவானிடம் எடுத்துச் செல்லும் பூஜை. ஸ்ரீ கணேசர் மது கெட்டப்பை சிலை வடிவாக்கினார். சிவனின் ஆணையினால் மதுவும் கெட்டப்பும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டார்கள். ஸ்ரீகரி அங்கு வந்தவுடன் அவர்கள் இருவரும் அவரை யுத்தத்திற்கு அழைத்தனர். ஸ்ரீ கணேசரின் அசரீரி குரல் கேட்டதும் தேவி இந்துமதி மகிழ்ச்சியடைந்தாள். யுத்தத்தில் கலைத்த ஸ்ரீகரி சிவனின் ஆணையை பின்பற்றினார். நாகராஜகுமாரி தன் மீது காதல் கொண்டிருப்பதை கேள்விப்பட்ட சித்தாங்கன் அதிர்ச்சி அடைந்தான். ஸ்ரீகரி விஷ்ணு சித்தி கணேசரை சந்தித்தார். ஸ்ரீ கணேசரின் கருணையால் சித்ராங்கன் நாகலோகத்திலிருந்து வெளியே வந்தான். ஸ்ரீகரிக்கு அளித்த வரதானத்தின் மூலம் அதுவும் கெட்டப்பும் முக்தி அடைந்தார்கள். அனைத்து சுபசக்திகளும் சித்தி விநாயகரின் புகழை பாடினர். கைலாயத்திற்கு வந்த நாரதர் கௌரி புத்திரனை பார்த்து, ஓம் கங் கணபதே நமஹ. தேவரிஷி, இன்று உங்கள் குரலில் வணங்கும் பொழுது அதில் பணிவை விட வேறு ஒரு பாவனை தெரிகிறதே. நாராயண நாராயண. மங்களமூர்த்தி, என் மனதில் ஒரு கேள்வி அல்ல, 1000 கேள்விகள் அடங்கி இருக்கிறது. ஆனால் முதலில் எதை கேட்பது என்றுதான் எனக்கு தெரியவே இல்லை. கேட்க விரும்புவது தாங்கள் தானே தேவரிஷி. எனக்கு என்ன தெரியும் தாங்கள் மனதில் என்னென்ன கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறதோ. நாராயண நாராயண. மங்களமூர்த்தி, தாங்கள் யார் மனதை அறிய மாட்டீர்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் கருணையும் தங்களுடைய ஆசையும் பூலோகத்தில் இன்று பல கணேச தீர்த்தம் உருவாக செய்து கொண்டிருக்கிறது. தாங்கள் பேரை உச்சரித்தாலே
உச்சரிப்பவர்களின் மனோ எண்ணம் நிறைவேறி விடுகிறது மங்களமூர்த்தி. தேவரிஷி, தாங்கள் தங்கள் சாதுரியத்தை வெளிப்படுத்துகிறீர்களா, இல்லை கணேச பக்தியின் வெளிப்பாடா? நாராயண நாராயண. மங்களமூர்த்தி, எனக்கு இப்போது ஒன்றுதான் தெரிய வேண்டும். கணேச தீர்த்தத்தின் ஸ்தாபனம் எப்பொழுது எங்கு உருவாகும்? தேவரிஷி, ஒரு இடத்தில் ஒரு தலம் உருவாக வேண்டும் என்றால் யாராவது ஒரு பக்தரின் சிறந்த பக்தி, ஆராதனை மற்றும் தவம் இருந்து அது உருவாக வேண்டும். மங்களமூர்த்தி, இது எனக்கு தெரியும். பிறகு ஏன் இந்த அவசரம்? எப்பொழுது நேரம் வருகிறதோ அப்பொழுது கணேச தீர்த்தம் அவசியம் உருவாகும். நாராயண நாராயண. மங்களமூர்த்தி, இன்னும் ஒன்று மட்டும் கூறுங்களேன். இதற்கு காரணமான பக்தன் யாராக இருக்கும்? தேவரிஷி, இப்பொழுதெல்லாம் முகுந்தையின் மகன் ரிஷி கிரகஸ்மத்தின் கணேச பக்தியின் பெருமை சராசரத்தில் மிகவும் பெயர் பெற்று விளங்குகிறது. இப்பொழுதெல்லாம் அந்த ரிஷியை தரிசனம் காண நரேஷ் மகாராஜா மற்றும் அவர்களது சேனைகள் தன் பரிவாரத்தோடு ஆசிரமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வணங்குகிறேன். ஓம் கணேசாய நமஹ. மகாராஜா விதர் சிங், மகாராணி சுப்ரபா, நீங்கள் இருவரும் உண்மையான மனதோடு கணேசரை ஆராதித்தீர்கள். தங்கள் ஆராதனையின் பலன்தான் யுவராஜன் தங்களுக்கு கிடைத்திருக்கிறான். ரிஷியே, யுவராஜா தர்மசிங் பிறந்த நாள் முதல் எங்களது நாட்டில் மாபெரும் அளவில் யாகத்தை நடத்த நாங்கள் ஆலோசனை செய்திருந்தோம். தங்களை அந்த யாகத்திற்கு அழைக்கத்தான் இப்போது இங்கு வந்திருக்கிறோம். ரிஷியே, நாங்கள் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு அனைத்து ரிஷிகளுக்கும் அழைப்புகளை அனுப்பியிருக்கிறோம். ரிஷியே, எங்கள் மீது கருணை புரிந்து யாகத்தை நடத்தி வைக்க தாங்கள் சம்மதிக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீ கணேஷா. மகாராஜா, ஸ்ரீ கணேசரின் யாகத்திற்கு நேரம் நெருங்கிவிட்டது. நாம் இப்பொழுது ஸ்ரீ கணேசரின் பெயரை சொல்லி அனுஷ்டானத்தை ஆரம்பிக்கலாமா? மன்னிக்க வேண்டும் ரிஷியே கிரகஸ்மத். மகரிஷி அத்ரி, மகரிஷி வசிஷ்டரோடு நிறைய ரிஷிகள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ரிஷிகள் வந்த பிறகு யாகத்தை ஆரம்பிப்பது உசிதம். தங்கள் கூறுவது உண்மைதான் மகாராஜா. அதே சமயம் நான் நினைப்பது போல் நேரமாகிவிடக் கூடாதே. சுப முகூர்த்த நேரம் தவறிவிட்டது என்றால் அது நமக்கு அசுபமாக மாறிவிடுமே. வசிஷ்ட முனிவர் ரிஷி அத்ரிக்கு, வசிஷ்ட முனிவர் ரிஷி அத்ரிக்கு. மகரிஷிகள் வந்துவிட்டார்கள். இப்போது முகூர்த்தத்தை ஆரம்பித்து விட. வசிஷ்ட முனிவர் ரிஷி அத்ரிக்கு, வசிஷ்ட முனிவர் ரிஷி அத்ரிக்கு, வசிஷ்ட முனிவர் ரிஷி அத்ரிக்கு. வணங்குகிறேன் ரிஷிகளே. ஆச்சாரியார் வசிஷ்டா, இந்த கிரகஸ்மத் ஏன் இந்த இடத்திற்கு வந்தார்? மகரிஷி, ரிஷி கிரகத்மத் மூலமாக நீண்ட காலத்துக்கு பிறகு எங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைத்தது. அதனால் யுவராஜ் தர்மசிங்குக்கு பிறந்த நாளன்று நாங்கள் கணேச யாகம் நடத்த ஆலோசித்தோம். நீங்கள் அனைவரும் எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து இந்த யாகத்தை ஆரம்பித்து வையுங்கள். ஒருபோதும் முடியாது. கிரகஸ்மத்துக்கு யாகத்தை நடத்தி வைக்க அதிகாரம் கிடையாது. அவர் இங்கிருந்து செல்லவில்லை என்றால் நாங்கள் இந்த யாகத்தில் கலந்து கொள்ள மாட்டோம். தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நான் கூறுவதில் சந்தேகப்பட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள் மகாராஜா தரசிங்கா. மகரிஷி, ரிஷி கிரகஸ்மத்தை அவமதிப்பதின் காரணம் என்ன? காரணத்தை தெரிந்து கொள்ளத்தான் வேண்டுமா தர்சிங் ராஜா? இப்பொழுது கேளுங்கள். கிரகஸ்மத் தன் தாய் முகுந்தாவிற்கு நேர்வழியில் பிறக்கவில்லை. இவன் பிறப்புக்கு காரணம்
முகுந்தாவின் கணவன் ரிஷி ருக்மாங்கதன் இல்லை, வேறொருவர். குலமுறை நீதியை மீறி நடப்பவர். யாகத்தை நடத்த தர்மத்தில் இடமில்லை. எந்த தர்மத்தை கூறுகிறீர்கள் ரிஷியே? என்னை பற்றி குறை கூற தங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது? ரிஷிகள் என்றால் யார்? மரியாதைக்கும் பூஜைக்கும் உரியவர். தங்களைப் போல மற்றவர்களை ஆதாரமின்றி குறை கூறுபவர் நல்ல ரிஷியே அல்ல. இப்படி ஒரு யாக சபையில் என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள். நான் செய்யும் கணேச பூஜையை தடுக்க முயற்சி செய்து விட்டீர்கள். நாங்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள். எதையும் முறையின்றி நடக்க விட மாட்டோம். ரிஷி அத்ரி என்ன கூறினாரோ அது உண்மைதான். எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம், உன் தாய் முகுந்தா ஏன் இதை பற்றி உன்னிடம் கூறாமல் மறைத்தார்? ரிஷியே, எங்களை பொறுத்தவரை இவர் மரியாதைக்கு உரியவர். ரிஷி கிரக சம்மத், பரம கணேச பக்தர். இவர் பக்தியின் பெருமையை பற்றி இந்த சராசரமே அறிந்தது. இவர் யாக அனுஷ்டானங்களுக்கு தகுதி இல்லை என்றால் இவருக்கு ஸ்ரீ கணேசரின் கருணை எப்படி கிடைத்தது? மூலப்பொருள் ஸ்ரீ கணேசர் என்னென்ன விதிமுறைகள் என்று விதித்து வைத்திருக்கிறார். யார் எதை செய்கிறார்களோ அதற்குரிய பலனை அடைவார்கள். ஆனால் நாங்கள் ரிஷிகள் முறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். இப்படி ஒருவரை வைத்து யாகம் நடத்துவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். மகாராஜா தர்சிங், தாங்கள் விரதம் இருந்திருந்தாலும் அனுஷ்டானம் செய்திருந்தாலும் இது நடக்க நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். நிறுத்துங்கள் மகரிஷி. இவ்வளவு பெரிய அவமானத்திற்கு பிறகு ஒரு கணம் கூட இங்கு இருக்க மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா. ஜெய் ஸ்ரீ கணேஷா. மகரிஷி வசிஷ்டரே, மகரிஷி அத்ரி, தங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் வணங்கும் கடவுளின் மீது நம்பிக்கை இருக்கிறது. என் தாய் உண்மையானவளா இல்லையா என்று நானே உணர்ந்து கொள்கிறேன். நாராயண நாராயண. தேவரிஷி, அன்றொரு நாள் ரிஷி கிரகஸ்மத்தின் தவத்தை கலைக்கும் பொழுது நான் தங்களுக்கு தெரியாமல் உங்கள் சாதுரியமான கேள்வியை கேட்க விடாமல் தடுத்தது மிகவும் நல்லதாகிவிட்டது. காரணம், பிரச்சனை வருவதற்கு முன்பே பிரச்சனை வரப்போகிறது என்று தெரிந்து கொள்வது எதிர்காலத்திற்கு அநியாயமாயிற்றே. மங்களமூர்த்தி, எனக்கு புரியவில்லை. ரிஷி கிரகஸ்மத்தை தாங்கள் சந்தித்தவுடன் விஷயம் என்னவென்று தங்களுக்கு புரிந்துவிடும். நீங்கள் சீக்கிரம் அவர் இருக்கும் இடத்திற்கு சென்று அவருக்கு மார்க்கத்தை காண்பியுங்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். எனது ஆராதனைக்குரிய ஸ்ரீ கணபதியே, இன்று தங்களின் கருணை ஏன் எனக்கு கிடைக்கவில்லை? தங்களது பக்தனை ஏன் இப்படி அவமானப்படுத்தி விட்டீர்கள்? என் பக்திக்கும் ஆராதனைக்கும் இதுதான் பலனா? என் வாழ்க்கை முழுவதும் வீணாகிவிட்டதே. என்னை மன்னித்து விடுங்கள். இன்று அனைவரின் முன் நான் பட்ட அவமானம் என் மனதை உருக்குலைத்து விட்டது. நான் கடமையை செய்ய சென்றேன். என் மீது பழி சுமத்தி விட்டார்கள். இந்த கலங்கப்பட்ட ஜீவனோடு, அவமானப்படுத்தப்பட்ட இந்த சரீரத்தோடு நான் எதற்காக உயிர் வாழ வேண்டும்? என்னை நானே அழித்துக் கொள்ளப் போகிறேன். என்னை நானே அழித்துக் கொள்ளப் போகிறேன். நாராயண நாராயண. பரம கணேச பக்தரான கிரகசமத் ரிஷி, தங்களை போன்ற மகா கணேச பக்தர் இப்படி விரக்தி அடைவது நல்லதில்லை. யாரை ஆராதித்து
பெருமையையும் புகழையும் பெற்றீர்களோ அதே ஸ்ரீ கணேசரை வணங்குங்கள். அவரால் தங்களது களங்கம் நிச்சயம் தீர்ந்துவிடும். அவசியம் இந்த விஷயத்தில் அவர் உங்களுக்கு உதவுவார். இல்லை தேவரிஷி, இல்லை. தங்களுக்கு என் நிலை பற்றி தெரியாது. மகரிஷி வசிஷ்டர் மற்றும் பல முனிவர்கள் என் பிறப்பில் களங்கம் கற்பித்து விட்டார்கள். என் தாய் முகுந்தாதானாம், ஆனால் என் தந்தை ருக்மாங்கதான் இல்லையாம், வேறொருவராம். ஆம் தேவரிஷி, என் தாய் மீது அவர்கள் களங்கம் கற்பித்து விட்டார்கள். ரிஷியே, இந்த சங்கடம் போவதற்கு தாங்கள் தங்களுடைய தாய் முகுந்தாவை சென்று சந்தியுங்கள். என் தாய் எங்கிருக்கிறார்கள் என்றே எனக்கு தெரியாது. அவர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ எதுவும் எனக்கு தெரியாது. நான் குழந்தையாக இருக்கும் போதே ரிஷி பரமேஸ்வரின் ஆசிரமத்தில் விட்டுவிட்டு சென்று விட்டார். நான் எங்கு தேடுவேன்? நாராயண நாராயண. ரிஷி முனிவரே, ஸ்ரீ கணேச பக்தர் என்ற முறையில் நான் தங்களுடைய மாதா முகுந்தா இருக்கும் இடத்தை இப்பொழுது காண்பிக்கிறேன். கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா, தங்களுடைய பரம பக்தனுக்கு உதவி தேவைப்படுகிறது. கருணை காட்டுங்கள் பிரபு. ஓம் கணபதியே நமக. நாராயண நாராயண. தேவரிஷி, ரிஷி முனிவரே, தாங்கள் என்னோடு வாருங்கள். ஸ்ரீ கணேசா, தாங்கள் எனக்கு காட்சி தந்து என் வாழ்வை முக்தி அடைய செய்யுங்கள். இதற்கு மேலும் நான் உயிரோடு இருக்க விரும்பவில்லை. என் பாவத்திற்கு விமோசனம் என் மரணத்தில் மட்டும்தான் இருக்கிறது பிரபு. நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும். ஸ்ரீ கணேசா. தாயே முகுந்தா, என் மகன் கிருகசம்மன் இங்கே என்னை பார்க்க. இல்லை தாயே, இல்லை. தாங்கள் செய்த பாவத்தால் இந்த பூமியில் பிறந்தவன் நான். அந்த கரையை போக்கிக் கொள்ளவே நான் இங்கு வந்திருக்கிறேன். தாங்கள் என்னை கண்டதும் உணர்ச்சி வசப்பட்டதிலிருந்து அந்த ரிஷிகள் கூறிய அனைத்தும் உண்மைதான் என்று தெரிகிறது. அப்படி என்றால் என் தந்தை, நான் ரிஷி ருக்மாங்கதனின் மகன் இல்லை அல்லவா? இந்த பாக்கியம் இல்லாதவனுக்கு ஜன்மம் தந்தது யார்? தாயே, எனக்கு உண்மையை கூறுங்கள் தாயே. ஒரு பெற்றவள் தன் பாவத்தின் கதையை தன் மகனிடம் எப்படி கூற முடியும்? என் பாவக்கதையை என்னால் கூற முடியாது. இதற்கு மேலும் என்னை எதுவும் கேட்காதே மகனே. என்னை கட்டாயப்படுத்தாதே. உன் அம்மாவை நீ மன்னித்து விடு. தாயே,
தாயே, நீங்கள் உண்மையை கூறிதானாக வேண்டும். நான் உங்கள் மீது ஆணையாக கூறுகிறேன். நீங்கள் கூறவில்லை என்றால் நான் என்னை அழித்துக் கொள்வேன். ஆம் தாயே, எனக்கு உண்மையை கூறுங்கள். நடந்த உண்மையை கூறுங்கள் தாயே, கூறுங்கள். ஆணையிட்டு நீ என்னை கட்டுப்படுத்தி விட்டாய் மகனே. இதற்கு மேலும் நான் மறைக்க விரும்பவில்லை. கிரகசம்மத் நீண்ட நாட்களுக்கு முன்பு என் கணவர் ரிஷி ருக்மாங்கதன் எந்த எண்ணமும் இல்லாமல் தன் மன நிம்மதிக்காக ஸ்ரீ கணேச வனத்தில் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தார். ஓம் கணபதையே நம. 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 இப்போதாவது அனைவரும் நம்புகிறீர்களா தேவகணங்களே? ரிஷி ருக்மாங்கன் கடுமையாக கணேச தவம் இருப்பதின் உத்தேசம் சொர்க்கத்தை அடைவதை தவிர வேறொன்றும் இல்லை. ஆம் தேவராஜா, நான் கூட நீங்கள் கூறியதை தவறாகத்தான் எண்ணினேன். ஆனால் இந்த ரிஷியின் கடுமையான தவத்தை பார்த்த பிறகு நான் உங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆம் தேவகணங்களே, ரிஷி ருக்மாங்கனின் கடுமையான தவத்தை கலைக்க நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். ஆணையிடுங்கள் தேவராஜா. சொர்க்கத்தின் எதிரியாக இருக்கும் ருக்மாங்கதனின் தவத்தை நாங்கள் கலைத்து விடுகிறோம். தேவகணங்களே, ரிஷி ருக்மாங்கனின் தவத்தை கலைக்கும் வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் அவரவர் இடத்திற்கு சென்று நான் என்ன செய்கிறேன் என்று பாருங்கள். எனக்கு தெரியும், நேற்று இரவு நீ உதித்தாய். எத்தனை அழகாக இருக்கிற. ஆனால் என்ன உபயோகம்? என்னை போலவே எப்பொழுது என் சுவாமி தவம் இருக்க சென்றாரோ அப்பொழுது முதல் என் உணர்ச்சிகளுக்கு சுவாமியின் வருகைக்காக இந்த ஆசிரமத்தில் இருக்கும் அனைத்து பொருட்களும் என்னை போல காத்து கொண்டிருக்கிறது. நீ கவலைப்படாதே. சுவாமி தன் தவத்தை முடித்துக்கொண்டு சீக்கிரம் வந்து விடுவார். முகுந்தா, சுவாமி, தாங்கள். எனக்கு தெரியும் நான் இல்லாமல் நீ இருக்க மாட்டாய் என்று. அதனால்தான் நான் சீக்கிரம் வந்துவிட்டேன். அப்பொழுது தாங்கள் தவத்தை கைவிட்டு விட்டீர்களா? என் மீது அவ்வளவு அன்பா சுவாமி? ஆனால் கணேச பக்தியை கைவிடக்கூடாதே. தாங்கள் இந்த செய்கையை நான் எதிர்பார்க்கவில்லை. அன்பிற்கு நேரம் கிடையாது தேவி. அன்பு என்றும் நிலையானது. உன்னுடைய இந்த அழகை கண்டதும் நான் மயங்கிவிட்டேன். தேவி, இதற்கு மேலும் உன்னை விட்டு விலகி என்னால் இருக்க முடியாது. உன் சரீரத்தை தொடுவதற்கு நான் இந்த ஒரு முறை அல்ல, இனி என்றுமே தவத்தை தியாகம் செய்ய தயாராக இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ என்னை ஒதுக்கிவிடாதே தேவி. ஆனால் இது உசிதம் அல்லவே சுவாமி. இதன் விளைவும் நன்றாக இருக்காது. தேவி, நிம்மதியில்லாத மனத்துடன் பக்தியோடு இருந்தாலும் கூட விளைவு நன்றாக இருக்காது. தேவையற்றவையை பேசி நேரத்தை வீணாக்காதே தேவி. வா,
அலையும் என் மனதிற்கு ஆறுதலைத்தா. வா தேவி, வா தேவி, வா. இப்போது உன் கணவன் ரிஷி ருக்மாங்கதனின் தவம் அவசியம் கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் முகுந்தா, அவசியம் கண்டிக்கப்பட வேண்டியது. இப்போது உனக்கு பிறக்க போகும் குழந்தை ரிஷி ருக்மாங்கனின் குழந்தை அல்ல. உனக்கும் ருக்மாங்கனுக்கும் இடையில் வாழ்நாள் முழுவதும் நீ நிம்மதியாக இருக்க மாட்டாய், நிம்மதியாக இருக்க மாட்டாய். அந்த பாவச் செயலுக்கு பிறகு என் இதயம் நரகத்தில் இருப்பதைப் போல் தவித்துக் கொண்டிருந்தது. துஷ்ட இந்திரனை ருக்மாங்கதனிடம் சென்று தன் தீய செயலை எடுத்துரைத்திருக்கிறார். அவருடைய தவம் கலைந்து விட்டது. அவர் என்னை வந்து சந்தித்தார். தாயே, தாயே, பிறகு பிறகு என்ன ஆயிற்று? தந்தை அந்த துஷ்டன் இந்திரனை அவன் துஷ்டத்தனத்திற்காக தண்டித்தாரா? கூறுங்கள் தாயே, தாயே கூறுங்கள். உண்மை தெரிந்த பிறகு தந்தை என்ன செய்தார்? இல்லை மகனே, இல்லை. அவர் என்னிடம் எதுவுமே கூறவில்லை. என் மனம் பொறுக்கவில்லை. இந்த பாவப்பட்ட உடலோடு எப்படி நான் வாழ முடியும் என்று எண்ணினேன். இந்த புனிதமான ஆசிரம சூழ்நிலை என் பாவத்தால் களங்கப்பட்டு விடக்கூடாது என்று நான் ரிஷியிடம் வணக்கம் கூறிவிட்டு ஆசிரமத்தை விட்டு சென்று விட்டேன். எனக்கு புரிந்து விட்டது தாயே, எனக்கு புரிந்து விட்டது. நீங்கள் கூறியிருந்தாலும் இந்திரனை குறை கூறும் அளவுக்கு தந்தைக்கு தைரியம் வந்திருக்காது. குற்றம் புரிந்தவன் தப்பித்து விட்டான். உண்மை தெரியாத தந்தை தங்களை பாவியாக நினைத்து விட்டார். ஆசிரமத்தை விட்டு சென்று தாங்கள் எங்கு சென்றீர்கள்? என்ன செய்தீர்கள் தாயே? தாயே, எனக்கு அனைத்து உண்மையையும் கூறுங்கள். வனமனமாக அலைந்தேன் மகனே. நான் செய்த பாவத்திற்கு என் வயிற்றில் இருக்கும் குழந்தை எதற்காக கலங்கப்பட வேண்டும் என்று எண்ணி ஒரு முறை நான் மனம் நொந்து ஒரு மலையின் மீது சென்று தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தேன். நில்லுங்கள் தேவி முகுந்தா. உங்கள் கர்ப்பத்தில் ஒரு மகா ஆத்மா வசித்து வருகிறது. உங்களுக்கு பிறக்க போகும் மகன் ஸ்ரீ கணேசரின் மகா பக்தனாக விளங்கப் போகிறான். அவனை அழிப்பது உங்கள் கடமையல்ல. அவனை ஆண்டவனிடத்தில் விட்டுவிடுங்கள். அதனால் தற்கொலை செய்யும் எண்ணத்தை விட்டுவிட்டு உண்மையான மனதோடு கணேசரை ஆராதியுங்கள். மங்களம் உண்டாகட்டும். அந்த குரலை கேட்டதற்கு பிறகு நான் என் வாழ்க்கையை ஸ்ரீ கணேசரின் ஆராதனைக்கே அர்ப்பணித்து விட்டேன். உன்னை பெற்றெடுத்ததும் நான் யாரிடம் எதுவும் கூறாமல்
உன்னை பரமேஷ் ரிஷி ஆசிரமத்தில் விட்டுவிட்டேன். அங்குதான் நீ வளர்ந்து வந்தாய் மகனே. ஆனால் இப்பொழுது என்ன செய்ய? நான் எவ்வளவு ஆராதனை செய்தாலும் என் பாவம் என்னை விட்டு போகவில்லை. நான் ஆராதிக்கும் ஸ்ரீ கணேசர் இதுவரை எனக்கு காட்சி தரவில்லை. இந்த பாவியை அவர் மன்னிக்கவே இல்லை. மகனே, நீ கணேச பக்தியில் நிலைத்து மிகவும் பெருமை பெற்றுள்ளாய். நீயே கூறு, இனிமேல் நான் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? என்ன அர்த்தம் இருக்கிறது? மகனே, 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 கிரகசமர், மகனே, மகனே, மகனே. ஓம் கண் கணபதே நமஹ. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு முடிவெடுப்பது தங்களைப் போல ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும் கணேச பக்தர்களுக்கும் அழகல்ல முனிவரே. தேவரிஷி, ஆத்திரத்தை விட்டுவிட்டு உண்மையான மனதோடு தாங்கள் ஸ்ரீ கணேசரின் பாதங்களை சரணடையுங்கள். தேவரிஷி, தேவரிஷி, ஏன் மறைந்திருக்கிறீர்கள்? வெளிவந்து எனக்கு ஏன் மார்க்கத்தை காட்டக்கூடாது? என் தாயின் கதையை கேட்டு, என் தந்தை ருக்மாங்கதனின் நிலையை கேட்டு என் மனம் குழைந்து விட்டது. தேவரிஷி, வெளிவாருங்கள் தேவரிஷி. நாராயண நாராயண. வணங்குகிறேன் தேவரிஷி. ரிஷி முனிவரே, நான் தங்களுடைய தாயின் வேதனை கதையை மறைந்திருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அதிலிருந்து நான் தெரிந்து கொண்டது, தவறு செய்தது தங்களுடைய தாய் அல்ல, தேவேந்திரன் இந்திரன் தான். தவறு செய்தது இந்திரனாக இருக்கும் பொழுது அதற்கான தண்டனையை தாயும் மகனும் எதற்காக அனுபவிக்க வேண்டும்? இது உசிதமும் அல்ல, இது நியாயமும் அல்ல. நியாயத்தை நிர்ணயிக்கும் ஸ்ரீ கணேசர் இதையும் நிர்ணயிப்பார். தவறு செய்தவன் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவான். ரிஷி முனிவரே, இல்லை தேவரிஷி, இல்லை. எப்பொழுது அனைத்து ரிஷிகளும் கூறிவிட்டார்களோ நான் ஒரு களங்கப்பட்டவன் என்று, அந்த களங்கத்தோடு நான் இந்த உலகில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் தேவரிஷி? கூறுங்கள். தவறு 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 தவறு. எதனால் இப்படி பேசுகிறீர்கள் ரிஷி முனிவரே? வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் தேவரிஷி. நான் இதற்கு மேலும் உயிரோடு வாழ்வதில்லை என்று முடிவு செய்து விட்டேன். ரிஷி முனிவரே, அப்படி என்றால் தங்களுடைய கோபம் இன்னும் தணியவில்லை போலும். ரிஷியே, தாங்கள் இவ்வளவு அறிவோடும் தெளிவோடும் பக்தியோடும் இருந்தும் கூட யோசிக்கும் சக்தி இல்லையே. இது நாம் ஆராதிக்கும் ஸ்ரீ கணேசருக்கு அவமானமாகாதா என்ன? ரிஷி முனிவரே, வாழ்க்கையை எவ்வாறு முடிப்பது என்று எண்ணாதீர்கள். பிரச்சனையை எவ்வாறு எதிர்கொள்வது என்று யோசியுங்கள். எவ்வளவோ ஆராதனை செய்து, எவ்வளவோ தவங்கள் செய்து, எவ்வளவோ சக்திகளை பெற்ற பிறகும் தாங்கள் குற்றவாளி இந்திரன் தங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கும்படி செய்ய வேண்டும் அல்லவா? தேவரிஷி, ஸ்ரீ கணேசர் என்னை மக்களின் நலனை காக்க சொன்னார். ஆனால் இன்று வரை அவரை ஒரு முறை கூட நான் நேரில் தரிசித்ததில்லை. அப்படி என்றால் என்ன காரணம் தேவரிஷி? ஸ்ரீ கணேசர் கூட களங்கப்பட்டவனுக்கு தரிசனம் தர விரும்பவில்லை. நாராயண நாராயண. ரிஷி முனிவரே, கருணையின் கடவுளான அவரை பற்றி அவ்வாறு கூறாதீர்கள். பிறகு பிறகு ஏன் அவர் இன்னும் எனக்கு தரிசனம் தரவில்லை? எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் ரிஷி முனிவரே, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் தங்களின் மூலம் ஏதோ காரியத்தை நிறைவேற்ற எண்ணியிருக்கிறார். என் மூலம் காரியமா? தேவரிஷி, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நாராயண நாராயண. ரிஷி முனிவரே, சில விஷயங்கள் நேரம் வரும்போதுதான் புரிய வரும். ரிஷிகள் கூறுவது உண்மையாகத்தான் இருக்கும். இப்பொழுது நான் கூறுவதை கேளுங்கள்.
தாங்கள் சையாதிரி கஷேத்திரத்திற்கு உடனே புறப்பட்டு ஸ்ரீ கணேசரை ஆராதனை செய்வதோடு தவமும் புரியுங்கள். அங்கு தாங்கள் 6 மகா கணேச தீர்த்தத்தை காண்பீர்கள். தங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஓம் கங் கணபதே நமஹ. ஓம் கங் கணபதே நமஹ. மங்களமூர்த்தி, தாங்கள் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. ஆனால் கணேசா, நீங்கள் தியானத்தில் பார்த்திருப்பீர்களே, நான் தங்களுடைய பரம பக்தர் கிரக சம்பந்தர் ரிஷிக்கு ஆலோசனை கூறத்தான் சென்றிருந்தேன். தேவரிஷி, தாங்கள் அங்கு செய்தது அனைத்தும் மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேஸ்வரின் விருப்பப்படித்தான் நடந்தது என்பதில் சந்தேகமில்லை. இருந்தும் கிரகஸ்மத்திடம் சையாத்ரி கஷேத்திரத்தில் கணேச தீர்த்தத்தை பற்றி பேசியது உங்கள் மனதில் தோன்றிய எண்ணம். ஏனென்றால் நீண்ட காலமாக தாங்கள் மனதில் இந்த எண்ணம் தானே தோன்றிக் கொண்டிருக்கிறது. முன்பு கூட இந்த கேள்வியை கேட்கத்தானே கைலாயம் வந்தீர்கள். நாராயண நாராயண. மங்களமூர்த்தி, சையாதிரி செல்ல சொல்லி நான் கூறியது குற்றம் என்றால் என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. என் மனதில் தோன்றியதை கூறினேன். ஒரு கணேச பக்தன் என்ற முறையில் கிரகஸ்மத்தின் கவலை மற்றும் அவன் குறையை தீர்ப்பதற்கு தாங்கள் நல்லதை தான் செய்திருக்கிறீர்கள். ஆனால் தாங்கள் என்னுடைய கேள்விக்கு பதில் கூறுங்கள். நான் தங்களுக்காகத்தான் இங்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? பிரபு, ஒரு பக்தனின் மனம் பகவானின் மனம் போலத்தானே இருக்கும். மங்களமூர்த்தி, தங்களுடைய தரிசனம் என் மனதிற்கு அமைதியை தரும் பொழுது நான் வேறெங்கு செல்வேன்? இப்பொழுது என் மனதில் எழும் கேள்வியையும் தாங்கள் தடுக்க முடியாது தேவரிஷி. எனக்கு உண்மை என்னவென்று தெரியும். தாங்கள் தரிசனம் செய்வதற்காக மட்டுமல்லாமல் தங்கள் சாதுரியத்தை காட்டவும் கைலாயம் வந்திருக்கிறீர்கள். நாராயண நாராயண. தாங்கள் கூறுவது உண்மைதான் பிரபு. தேவி முகுந்தாவின் சோக கதையை கேட்ட பிறகு நான் மிகுந்த வேதனை அடைந்து விட்டேன். எனக்கு ஒன்று மட்டும் தெரிய வேண்டும். கிரக சம்பந்தனின் வாழ்க்கையை களங்கப்படுத்திய தேவேந்திரன் ஒரு துரோகி. அவனுக்கு தண்டனை தர வேண்டும் என்று தாங்கள் எண்ணவே இல்லையா? கிரக சம்பந்தரின் மனதில் எழுந்திருக்கும் பழிவாங்கும் எண்ணம் தங்களுக்கு தெரியவில்லையா? இப்பொழுது இந்த பிரச்சனையை நினைத்து தங்களுக்கு கவலை வேண்டாம். தங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஓம் கங் கணபதே நமஹ. गणपतिं हुंगवामहे प्रियाणां त्वा प्रियपतिं हुंगवामहे निधीनां त्वा निधिपतिं हुंगवामहे वसो मम आहम जानि गर्भधमा त्वं जासि गर्भधम्. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். நாராயண நாராயண. இப்பொழுது எதற்காக தாங்கள் புலம்புகிறீர்கள்? தேவரிஷி, நாங்கள் ஏமாந்து இருக்கிறது தெரியாமலேயே ஏமாந்து இருக்கிறோமா? கூறுங்கள் தேவரிஷி, எங்கள் மீது கோபமா? தேவர்கள் ஏதாவது தவறு செய்து விட்டார்களா? அதை மன்னித்து விடுங்களேன். நாராயண நாராயண. தேவேந்திரா, தாங்கள் செய்த துரோகம் என்ன, பாவம் என்ன, அதற்கான தண்டனை என்னவோ அதை பற்றி என்னை விட அவனுக்கு தான் நன்றாக தெரியும். தாங்கள் தெரியாதது போல் என்னிடம் நடிக்க வேண்டாம். என்ன கூறுகிறீர்கள் தேவரிஷி? தாங்கள் தேவர்களின் ரிஷி ஆயிற்றே, அதனால் தேவராஜன் அமைதியாக இருக்கிறார். தங்கள் நிலையில் வேறு யாராவது இருந்திருந்தால்? தேவரிஷி, தங்களுடைய எண்ணம் என்ன? துஷ்ட தேவ அசுரர்கள் தங்களுக்கு உறவா என்ன? தாங்களும் அசுரகுரு சுக்ராச்சாரியாரிடம் பாடம் கற்றுவிட்டீர்களா என்ன? நாராயண நாராயண. தங்களுடைய பக்தி தேவராஜனை நிச்சயம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவதில் சந்தேகம் இல்லை.
இருந்தும் என்ன செய்ய, உண்மை கடினமானதுதானே. தேவராஜன் செய்த தவறு என்னவென்று தங்களுக்கு தெரியாததனால் நான் இப்பொழுது கூறுகிறேன். அவன் தனது மாயத்தால் ருக்மாங்கணனின் தர்ம பத்னி முகுந்தாவை கலங்கப்படுத்தி இருக்கிறான். இது மிகப்பெரிய துரோகம் இந்திரா, மிகப்பெரிய துரோகம். இதற்கு பழி வாங்குவதற்காக முகுந்தாவின் மகன் கிரக சம்பந்த ரிஷி கடுமையான தவத்தை தொடங்கி இருக்கிறார். அதன் விளைவு என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. ஆனால் ஸ்ரீ கணேசரின் நியாயப்படி தேவேந்திரனுக்கு தண்டனை உண்டு. எச்சரிக்கையாக இருந்து கொள் தேவேந்திரா, எச்சரிக்கையாக இருந்து கொள். மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. மூஷிகத்தேரில் எழுந்தருள் சக்தி மழை மேகங்களாய் அருளிடும் மூர்த்தி. பேழை வயிறுடன் நாடும் கணேசா லீலைகள் கோ